2024 எடுக்கப்பட்ட ஒரு தெலுங்கு திரைப்படமான ஆப்ரேஷன் ராவன் திரைப்படத்தோட ரிவ்யூ தான் உள்ள பார்க்க போறோம். ஸோ இப்போ இந்த படம் தமிழ் டப்பிங்கோட ஆகா தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் இந்த படத்துல நம்ம தமிழ்ல சேர்ந்த ராதிகா சரத்குமாரும் பார்த்தீங்கன்னா லீட் பண்ணி நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை ஒரு நீட்டான ஒரு கிரைம் த்ரில்லரா, அதே நேரத்தில் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு சைக்கோ த்ரில்லர் படமா பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. ஸோ படத்தோட கதை என்ன அப்படின்னா, படத்துல இந்த கல்யாணம் ஆகக்கூடிய ஒரு பெண்களை மட்டுமே குறி வச்சு ஒரு சைக்கோ கில்லர் கடத்தி கொலை பண்றான். இப்படி கல்யாணம் ஆகக்கூடிய பெண்களா பார்த்து குறி வச்சு இவன் கொலை பண்ணிட்டு இருந்தாலும், ஸோ இவன் கொலை பண்ணப்படுற பெண்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட சடலம் வெளியில கிடைச்சிருது. ஆனா ஒரே ஒரு பெண்ணோட சடலம் மட்டும் இன்ன வரைக்கும் கிடைக்கல. அந்த பெண்ணை பார்த்தீங்கன்னா காணாம போன மிஸ்ஸிங் கேஸ்ல தான் இருக்கு. ஸோ அந்த பெண்ணா நம்ம ராதிகா சரத்குமாரோட பிந்து அப்படிங்கிற அவங்களோட பொண்ணு. ஸோ இந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு, அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இந்த சைக்கோ கில்லரால பாதிக்கப்பட்டாளா, அண்ட் இப்படி ஊருக்குள்ள கொடூரமா ஒவ்வொரு பெண்களை கொலை பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த சைக்கோ கில்லர் யாரு, இது எல்லாத்தையுமே சொல்லக்கூடிய ஒரு படமா தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படம் பார்க்கறதுக்கு ஒரு ஓகேவான ஒரு படமா தான் பார்த்தீங்கன்னா பிரசன்ட் ஆயிருக்கு. முக்கியமா படத்துல ஒரு சைக்கோ கில்லர், ஸோ இவன் ரொம்ப கொடூரமான ஒரு சைக்கோ கில்லர் அப்படிங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி காமிச்சிருந்தாலும் ஒரு எஃபெக்டிவான ஒரு ஸ்கிரீன் பிளே இல்ல. ஸோ இன்னமும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வில்லனா பார்த்தீங்கன்னா ஆன் ஸ்கிரீன்ல அவர் பிரசன்ட் ஆகல. டூ மச் ஆஃப் எமோஷன் சீக்வன்ஸ் வருது. அதுல எமோஷன் சீக்வன்ஸ் இந்த படத்துல சுத்தமா ஒரு கோட்டே ஆகல. இப்படிப்பட்ட ஒரு கொலை எல்லாம் நடந்துட்டு இருந்தாலும் இந்த படத்துல போலீஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 1% கொடுத்துருப்பாங்க. ஸோ போலீஸ் இருக்கா இல்லையா, ஏன்னா ஃபுல்லாவே மீடியா தான் கவர் பண்ணுது இந்த கேஸ் எல்லாத்தையுமே. இதுக்கு இடையில நம்ம ஹீரோயினா வரக்கூடிய ரிப்போர்ட்னு சொல்லி ஒரு சில கதாபாத்திரங்கள் எழுதியிருந்தாலும், ஸோ அந்த கதாபாத்திரங்களுமே ஒரு ப்ராப்பரான ஒரு ரைட்டிங் இல்லை. படத்துல நம்ம ராதிகா சரத்குமார் ஹீரோ அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை பண்ணி கொடுத்துருக்காங்க. ரைட்டிங் சரியில்லை, அதே மாதிரி ஸ்க்ரீன் பிளே இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவான ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருக்கணும். எமோஷன் போர்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா இந்த படம் பார்க்கறதுக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு நல்ல கிரைம் த்ரில்லராக ரெடியாக இருக்கும். இப்போதைக்கு ஒரு ஆவரேஜ் டு வாட்ச் தான், முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. சரி, அப்போ படத்துல பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நான் டெக்னிக்கல் சைடு தான் சொல்லுவேன். சினிமாட்டோகிராஃபிக் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் இதெல்லாமே அருமையாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதனால தான் இந்த படம் பார்க்கறதுக்கு ஒரு வாட்சபிள் லிஸ்ட்லேயே கண்டிப்பாக வருதுன்னு சொல்லுவேன். தமிழ் டப்பிங் நல்லா இருக்கு அப்படிங்கிறனால ஒரு ஒன் டைம் வாட்ச் மூவி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க.